ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லா கிரேவிங்ஸ். இன்னைக்கு நம்ம பாரதிய நியாய சங்கீதால சாப்டர் 4 பார்க்க போகிறோம். அபட்மெண்ட், கிரிமினல் கான்ஸ்பிரசி அண்ட் அட்டெம்ப்ட்னா உடந்தை. அபட்மெண்ட் பற்றி செக்ஷன் 45லேருந்து 60 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணலாம். ஸோ விதவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. செக்ஷன் 45, அபட்மெண்ட் ஆஃப் எ திங். ஒன்றை செய்வதற்காக உடந்தையா இருத்தல். ஒரு விஷயத்த செய்யறதுக்காக இன்னொருவர் உடந்தையா இருந்து ஒரு விஷயத்த செய்யறது தான் அபட்மெண்ட் சொல்றாங்க. A person who instigate any person to do that thing. ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை தூண்டி ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்கு பேரு தான் அபட்மெண்ட் சொல்றாங்க. அந்த எந்த பர்சன் இன்னொருவரை தூண்டுகிறாரோ இந்த பர்சன் தான் அபட்மெண்ட் செய்ததாக கருதப்படுவார். பி கான்ஸ்பிரசி, one or more persons doing an act or illegal omission. ஒரு குற்றம் செய்வதற்காக ஒரு சதியில் ஈடுபட்ட ஒன் ஆர் மோர் பர்சன்ஸ் டூயிங் அன் ஆக்ட் ஆர் இல்லீகல் ஒமிஷன். அந்த ஆக்டை செய்தாலோ அல்லது சட்டத்துக்கு மாறாக செய்யாம விட்டாலோ அதுக்கு உடந்தையா இருக்கிற பர்சன் அபட்மெண்ட் குற்றம் செய்ததாக கருதப்படுவார். சப்செக்ஷன் சில இன்டென்ஷனலி எய்டு, அதாவது ஒரு பர்சன் ஒரு ஆக்டை செய்வதற்காகவோ அல்லது இல்லீகல் ஒமிஷன் சட்டத்திற்கு மாறாக ஒரு செய்கையை செய்யாம விட்டாலோ, இந்த ரெண்டு விஷயத்தை செய்வதற்காக ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சன் ஹெல்ப் பண்றாங்க இல்லையா, இன்டென்ஷனலி எய்டு. ஸோ அதுவும் அபட்மெண்ட்னு சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a person who willful misrepresentation or willful concealment of material fact who bound to disclose. ஒரு பர்சன் அவர் சட்டப்படி செய்ய வேண்டிய அவருடைய வேலையை அவர் செய்யாம மறைத்தாலோ அல்லது willful concealment of material fact ஒரு விஷயத்த அவர் தெரிந்தே மறைத்தாலோ, willful misrepresentation அவர் தெரிந்தே ஒரு விஷயத்த செய்தாலோ, வாலண்டரி காஸ் ஆர் அட்டெம்ப்ட் டு காஸ் ஆர் ப்ரொக்யூர் தன்னிச்சையாக அவர் செய்தாலோ அல்லது அதை செய்ய அட்டெம்ப்ட் பண்ணாலோ அல்லது செய்து முடித்தாலோ அந்த பர்சன் அபட்மெண்ட் செய்ததாக கருதப்படுவார். ஸோ இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் ஏ ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் கோர்ட்டுடைய வாரண்டின் படி ஜெட்டை அவரை கைது செய்யணும். ஸோ இந்த ஃபேக்ட் தெரிஞ்ச பி என்பவர் தெரிந்தே சீதா இசட்டு அப்படின்னு சொல்லி ஏக்கு பிடிச்சி கொடுத்துடுறாரு. ஸோ ஏவும் கைது செய்துடுறாரு. இதில் குற்றம் யார் செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் அபட்மெண்ட் செய்த குற்றம். ஸோ இந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தார். ரெண்டாவது, இந்த எக்ஸ்பிளனேஷன் ஒன்ல சொல்ற மாதிரி மாறாக வில்ஃபுல்லி ரெப்ரசன்ட், ஸோ இவருக்கு மாறாக இன்னொருவரை ஏக்கு இவர் காமிச்சதுனால ஸோ பி தான் பை இன்ஸ்டிகேஷன் ஆஃப் சி. ஸோ பி தான் அபட்மெண்ட் குற்றம் செய்தவராக கருதப்படுவார்னு சொல்லி இல்லஸ்ட்ரேஷன்ல சொல்லியிருக்காங்க. Next, explanation 2, a person who aid prior or time of commission. ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு உதவி செய்தாலும் அது உடந்தை அறுத்தல்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது அந்த அஃபென்ஸுக்கு முன்னாடியே, அந்த அஃபென்ஸ் செய்வதற்கு முன்னாடியே அவர் உதவி செய்திருந்தாலும் அல்லது டைம் ஆஃப் கமிஷன் அந்த அஃபென்ஸ் செய்யும் பொழுது அந்த டைம்ல அவர் உதவி செய்திருந்தாலும், does anything to facilitate the commission of that act. அந்த ஆக்ட் செய்வதற்காக அவர் எந்த உதவி செய்திருந்தாலும் அவரும் உடந்தை அறுத்தல் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிளனேஷன் 2ல சொல்றாங்க. மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் செக்ஷன் 46, அபட்டர். அபட்டர் யாருன்னா உடந்தை குற்றவாளி. யாரெல்லாம் உடந்தை குற்றவாளின்னு சொல்லி இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. a person abets an offense, ஒரு குற்றத்தை செய்ய உடந்தையா இருக்கிறவரும் ஒரு அபட்டர். if committed by a person capable by law with same intention same knowledge. அதாவது ஒரு குற்றத்தை செய்பவருக்கு ஒரு உடந்தையா இன்ஸ்டிகேட் பண்றாங்க இல்லையா, நீ போய் அதை செய்யன்னு ஏ பி நீ அதை செய்யன்னு தூண்டும் பொழுது ஏக்கு என்ன இன்டென்ஷன் இருக்கோ பி ஏ சொன்னதுனாலதான் செஞ்சாரு அப்படியாம
பிக்கும் சேம் இன்டென்ஷன், அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த நாலேஜ் இருக்கு, இது செய்தா ஒரு குற்றம் அப்படின்னு பிக்கும் ஒரு நாலேஜ் இருக்கு. அப்படி தெரிந்தே அவர் செய்தாலும் பியும் உடந்தையாக இருந்தவராக கருதப்படுவார்னு சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, abetment of illegal omission may amount to offense. The abettor himself may not be bound to do that act. எக்ஸ்பிளனேஷன் 1ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செய்கையை வந்து சட்டத்துக்கு மாறாக செய்யாம அதை விட்டுட்டாலோ, அதுக்கு உடந்தையா இருந்தாலோ, அந்த உடந்தையா இருப்பவர் வந்து அந்த செய்கையை வந்து அவரே அதை செய்ய கட்டுப்பட்டவராக இல்லாம இருந்தாலும் அது ஒரு குற்றம் தான் சொல்றாங்க. ஆக்ட் வந்து சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் அதை செய்யணும் அப்படின்னு இருந்து அவர் செஞ்சாதான் அது தப்பு அப்படின்னு கிடையாது. கட்டுப்படாதவங்க கூட ஒரு விஷயத்த செய்யாம விடும் பொழுது அதுக்கு ஒருத்தர் உடந்தையா இருந்தாரு அப்படின்னும் பொழுது அதுவும் வந்து குற்றம்னு சொல்றாங்க. செக்ஷன் 2, not necessary should be committed should be caused to constitute the offense of abetment. செக்ஷன் 2ல என்ன சொல்றாங்கன்னா, எது நெசசரி இல்லை, should be ஒரு அஃபென்ஸ் செய்ய சொல்லி ஒருவர் தூண்டுறாங்க அப்படின் போது அந்த அஃபென்ஸ் செய்து முடிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் அது ஸ்டார்ட் ஆனாலே போதும். ஸோ அதுக்கு ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஏ என்பவர் வந்து பிஏ வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி அவரை வந்து தூண்டி சிஏ வந்து மர்டர் செய்ய சொல்லி தூண்டுறாரு. பி அதை வந்து மறுக்கிறாரு, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுக்கிறாரு. இதனால ஏ வந்து பிஏ வந்து தூண்டியதற்காக உடந்தை குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஏவை வந்து அபெட்டர்னு சொல்லலாம். இங்க வந்து ஏ வந்து அந்த அஃபென்ஸை செய்யல. அந்த எக்ஸ்பிளனேஷன் 2ல சொன்ன மாதிரி ஒரு அஃபென்ஸ் நடந்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதை செய்ய ஒரு தூண்டினாலே போதுமானதுன்னு நான் சொன்ன மாதிரி ஏ வந்து பியை தூண்டி இருக்கிறாரு. பி மறுத்து இருந்தாலும் ஏ வந்து உடந்தை குற்றவாளி என கருதப்படுகிறார். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் பில என்ன சொல்றாங்கன்னா, சேம் பியை இன்ஸ்டிகேட் பண்ணி டியை மர்டர் பண்ண சொல்றாங்க. பி வந்து கத்தியால டியை குத்தி காயமாக்கி மர்டர் அட்டன் பண்றாரு. டி வந்து குணமாகிடுறாரு. ஸோ இதுவும் வந்து ஒரு அஃபென்ஸ் ஃபுல்லாக கமிட் ஆகலை, ஃபுல்லாக அது மர்டராகவே ஃபுல்லாக கமிட் ஆகலை, ஜஸ்ட் ஒரு கத்தியால் குத்திருக்காரு, அதுக்கப்புறம் அவர் குணமாகி வந்துடுறாரு. இதுக்கும் வந்து ஏ வந்து கில்ட்டி ஆஃப் அஃபென்ஸ் ஆஃப் அபட்மெண்ட்னு சொல்றாங்க. ஏ வந்து பியை தூண்டின குற்றத்துக்காக ஏ வந்து அபட்டர்னு சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் 3, நாட் நெசசரி a person who committing an offense by abettor should be capable by law, same guilty intention, knowledge like abettor. ஒரு அஃபென்ஸை செய்யற ஒரு பர்சன் சட்டப்படி அவருக்கு அது தெரியலை அப்படின்னாலும் அவருக்கு அந்த அபட்டாருக்கு இருக்கிற அதே இன்டென்ஷன் இவருக்கு இல்லை. ஒரு ஆக்டை ஒரு அஃபென்ஸை செய்யற ஒருவர் அவருக்கு வந்து சட்டப்படி இது அஃபென்ஸ்ன்னு தெரியலை அப்படின்னாலும் அவருக்கு வந்து இன்டென்ஷன் இல்லை அப்படின்னாலும் நாலேஜ் லைக் அபட்டாருக்கு இருக்கிற நாலேஜ் இவருக்கும் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு நீ உடந்தையா இருந்த அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அஃபென்ஸ் செய்தார்ல அவருக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இல்லைன்னா கூட ஒருத்தர் நம்மளை தூண்டும் பொழுது அது அபட்மெண்ட்னு தான் சொல்றாங்க. அப்போ இல்லஸ்ட்ரேஷன்ல ஏ வந்து ஒரு சைல்டை அல்லது அன்சவுண்ட் மைண்ட் பர்சனை வந்து இன்ஸ்டிகேட் பண்றாங்க, அபெட் பண்றாங்க, நீ போய் வந்து ஒரு அஃபென்ஸ் செய்யன்னு சொல்லி ஏ வந்து ஒரு சைல்டை சொன்னாங்கன்னா ஸோ சைல்டுக்கு கண்டிப்பாக அந்த ஒரு நாலேஜ் இருக்காது. அதனால இந்த ஆக்ட் கமிட்டட் ஆர் நாட், அந்த ஆக்ட் நடந்ததோ இல்லையோ, ஏ இஸ் கில்ட்டி ஆஃப் அபட்மெண்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் 4, அபட்மெண்ட் இஸ் ஆல்சோ அன் அஃபென்ஸ். அபட்மெண்ட் வந்து ஒரு அஃபென்ஸ் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அபட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் அபட்மெண்ட்டாக இருக்கும்போது அதுவும் ஒரு அஃபென்ஸ் தான் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து பி கிட்ட சிஏ வந்து ஜெட்டை மர்டர் பண்ண சொல்லி ஏ பி கிட்ட சொல்றாரு. பி வந்துட்டு சிஏ போயிட்டு ஜெட்டை மர்டர் பண்ணி சொல்லும்பொழுது சி போய் ஜெட்டை மர்டர் பண்ணிடுறாரு. ஸோ பி இஸ் லைபிள் வித் பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர். ஸோ பி தான் வந்து சிஏ இன்ஸ்டிகேட் பண்ணதுனால சி போய் ஜெட்டை மர்டர் பண்ணார் இல்லையா. ஸோ அப்போ பிஏ இன்ஸ்டிகேட் பண்ணது யாரு? ஏ.
பியை வந்து ஏ தூண்டுனதுனால தான் பி வந்து சிஏ தூண்டி ஜெட்டை மர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஏ இஸ் ஆல்சோ லைபிள் டு த சேம். பி எப்படி லைபிள் ஆகுறாரோ பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டருக்கு ஏவும் லைபிள்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளனேஷன் 5. Not necessary commission of an offense of abetment by conspiracy that the abettor should consider the offense. அதில் வந்து அபெட்மெண்ட்டாக ஒருவர் வந்து செய்யும் பொழுது அவர் வந்து abettor should consider the offense. அந்த அஃபென்ஸில் அவர் வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பட் அவர் உடந்தையாக இருந்தால் போதும். அந்த அஃபென்ஸில் அந்த கமிஷன் ஆஃப் அன் அஃபென்ஸில் அவர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் நெசசரி, சஃபிஷியன்ட். எது போதுமானது அப்படின்னா இஃப் இ என்கேஜஸ் இன் தட் கான்ஸ்பிரசி, கூட்டு சதியில் அவர் உடந்தையாக இருந்தால் போதும். அதில் ஜஸ்ட் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா, ஜஸ்ட் அவர் என்கேஜ் ஆகியிருந்தால் போதும். அதில் அந்த விஷயத்தில் அவர் ஒரு பார்ட்டாக இருந்தால் போதும். அது வந்து அபெட்டார் கூட சேர்ந்து அவர் செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இல்லஸ்ட்ரேஷன். ஏவும் பியும் சேர்ந்து ஜெட்டை வந்து பாய்சன் கொடுத்து மர்டர் பண்ணலான்னு சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. பி வந்து சி கிட்ட இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேர்ட் பர்சன் ஒருவர் தான் ஜெட்டை வந்து மர்டர் பண்ண போகிறாரு பாய்சன் கொடுத்து அப்படின்னு சொல்லி ஏவோட நேமை வந்து பி மென்ஷன் பண்ணலை சி கிட்ட. சியும் வந்துட்டு ஓகேன்னு சொல்லி ஒரு பாய்சன் வாங்கிட்டு வந்து பி கிட்ட கொடுக்குறாரு. ஏ வந்து ஜெட் கிட்ட பாய்சன் கொடுத்து மர்டர் பண்ணிடுறாங்க. ஸோ ஏ அண்ட் சி ஹாவ் நாட் கன்ஸ்பயர்ட் டுகெதர். ஏவும் சியும் வந்து இந்த ஆக்டை வந்து அவங்க சேர்ந்து செய்யலை. எட் சி ஹாஸ் பின் என்கேஜ்ட் இன் த கான்ஸ்பிரசி. ஏ வந்து ஜெட்டுக்கு பாய்சன் கொடுத்து மர்டர் பண்ணிட்டாரு. சி வந்து அந்த கான்ஸ்பிரசி நடக்கும்போது அங்கே இல்லை. ஆனாலும் சி வந்து இந்த விஷயத்தில் அவர் என்கேஜ் ஆகிருக்கிறதுனால சி இஸ் ஆல்சோ லைபிள் டு பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர். ஸோ இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஜட்ஜ் எக்ஸாமுக்கு படிக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு மேக் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.